guys, AK62 படத்தோடைய டைட்டிலை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைட்டிலோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக அஜித் படங்களுக்கு விங்கிற எழுத்தில் ஆரம்பித்தா அந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக அமையுது. அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்தோடைய டைட்டிலுமே வீல ஆரம்பித்து விடாமுயற்சிங்கிற டைட்டிலை ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விடாமுயற்சிங்கிற டைட்டில் மாசான ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் இல்லைனாலும் கதைக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்குறாங்க போல். விடாமுயற்சிங்கிற டைட்டிலில் இருங்கிற எழுத்தில் லொக்கேஷனுக்கான சிம்பிளை கொடுத்துருக்குறாங்க. லொக்கேஷன் சிம்பிள் ஒரு தேடலை உணர்த்துவதாக இருக்குது இந்த படத்தோடைய மையக்கரு. விடாமுயற்சிங்கிற படத்தில் அஜித் ஒரு விஷயத்தையோ இல்லைனா ஒரு நபரையோ தேடுற மாதிரி கதைக்களம் இருக்கலாம். உண்மையான கதைக்களம் என்னங்கிறது படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் இல்லைனா டீசர் ட்ரெய்லரில் தான் தெரிய வரும். விடாமுயற்சிங்கிற வார்த்தை ஒரு டைமில் சக்ஸஸ் ஆகாமல் 4-5 தடவை ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகும் தான் இந்த படத்தோடைய மைய கதையாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த படத்தோடைய டைட்டிலை விடாமுயற்சின்னு வச்சுருந்துருக்கலாம். இந்த டைட்டிலில் இன்னொரு விஷயம் காமிச்சிருக்கிறாங்க. விடாமுயற்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நம்ம சின்ன பிள்ளையில் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஒரு 4-5 குண்டு வச்சு வட்டத்துக்குள்ளே சுற்றி அந்த கேமை விளையாடும்போது அந்த குண்டு ஒரே சுற்றில் கொண்டு போய் சென்டர் பாயிண்டில் கண்டிப்பாக வைக்க முடியாது. திரும்ப ட்ரை பண்ணுனா தான் எல்லா குண்டையும் சென்டர் பாயிண்டில் நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த பிக்சரை போட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு 4-5 நபர் இல்லைனா ஒரு 4-5 ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அதை ஒரு லொக்கேஷனில் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த படத்தோடைய மைய கதையாக இருக்கலாம். இல்லைனா ஒரு லொக்கேஷனில் இருந்து 4-5 பேரை காப்பாற்றுற மாதிரியாக கூட கதை அமைஞ்சிருக்கலாம். இந்த படம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மகிழ் திருமேனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் விடாமுயற்சி போஸ்டரில் நான் நோட் பண்ணின சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பபாய்.